வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 37வது மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். என்னடா இப்பதான் இந்த மேட்ச் முடிஞ்சது, அதுக்குள்ள மறுபடியுமா அப்படின்னா ஆமாங்க. அடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்தது, சனிக்கிழமை ஒரு நாள் பிரேக் விட்டு அண்ட் ஞாயிற்றுக்கிழமை இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்மால் லீக் டீம்ஸும் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 5 நிமிஷத்துல வந்துடும். அண்ட் கிராண்ட் லீக்குக்கான டீம்ஸ், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் இப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா வரும். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னமும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க, இன்னும் நமக்கு ஒரு பாதி கிணறு இருக்கு. ஆல்ரெடி பாதி கிணறை தாண்டியாச்சு, இன்னும் பாதி கிணறு இருக்கு. ஸோ பாதி ஐபிஎல் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி ஐபிஎல் மேட்ச் இருக்கு நமக்கு. ஸோ அதனால எல்லாருமே வந்து கண்டினியூஸா இதுல பிளே பண்ணுங்க. அடுத்ததா இதுல உங்களுக்கு எல்லா ஃபியூச்சருமே அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சைன்இன் போனஸ் இருக்கு, இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு, மெகா கான்டெஸ்ட் அண்ட் டெய்லி வந்து ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. குறிப்பா ஐபோனு, அதுக்கப்புறம் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கு, ஹார்லி டேவிட்சன் பைக், இந்த மாதிரிலாம் ஆஃபர்ல போடுறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது 34 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. ரெண்டு டீமே வந்து 34 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. இதுல 16 மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்கிறாங்க, 18 மேட்ச் வந்து பஞ்சாப் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்தது, அந்த ஒரு மேட்சையும் பஞ்சாப் வந்து ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட். இன்னைக்கு மேட்ச் முதல் மேட்ச் வந்து ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட், ஆர்சிபி ஹோம் பிச்சு. சின்ன சுவாமி ஸ்டேடியமுக்கும் ஆர்சிபிக்கும் செட்டே ஆகலை இந்த சீசனு. 3 மேட்ச் ஆடி 3மே அங்க தோக்க தான் செஞ்சிருக்கோம் நம்ம. ஸோ ஆனா அவே கிரவுண்ட்ல எல்லாமே வின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அவே கிரவுண்டு போறாங்க, இன்னைக்கு வந்து சண்டிகருக்கு போறாங்க ஆர்சிபி. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாது. ஒரு பிச்சு ஆக ஓகம்பாங்க, ஆனா ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வருது. நீங்க பாருங்க, ஓவராலா இந்த பிச்ல 3 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 டைமும், பேட்டிங் செகண்ட் வந்து ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 178 இருக்குது. ஹை ஸ்கோர் 219, லோ ஸ்கோர் 95. அண்ட் லாஸ்டா நடந்த 3 மேட்ச் ரிசல்ட் இருக்கு. அந்த 3 மேட்ச் ரிசல்ட்டுமே இந்த வருஷத்துல 2025 ஐபிஎல்ல நடந்த 3 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. இந்த மேட்ச் ஆர்ஆர் வந்து 205 ரன் ஸ்கோர் பண்ணாங்க, ஆனா பஞ்சாபால அதை ஸ்கோர் பண்ண முடியல. பஞ்சாப் வந்து 219 ஸ்கோர் பண்ணாங்க, சிஎஸ்கேவால அதை ஸ்கோர் பண்ண முடியல. பஞ்சாப் வந்து 111 ரன் ஸ்கோர் பண்ணாங்க, அதவே வந்து கேகேஆரால ஸ்கோர் பண்ண முடியல. பவுலிங் அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. ஸோ இந்த பிச்சு வந்து பவுலர்ஸுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுங்க. நீங்க மேட்சுக்கு மேட்ச் பாருங்க. இந்த மேட்ச்ல 13 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க, இந்த மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க, இந்த மேட்ச்ல 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 13ல இருந்து 15 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஃபாஸ்டும் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸும் எடுக்கிறாங்க. 9 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர், 6 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னு, 10 ஃபாஸ்ட் 9 ஸ்பின் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னருக்கும் இங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்குது. அடுத்ததா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா டேபிள் டாப்ல தான் இருக்கிறாங்க. நல்ல வின்னிங், ஒரு மேட்ச் தோத்தா கூட அடுத்த மேட்ச் கூட இது பண்றாங்க. லோ ஸ்கோரே வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, ஆப்போனன்ட் டீமை லோலே வந்து மடக்குறாங்க. நல்லாவே இது இருக்கு. ஸோ பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், இங்கிலீஷ், வாதிரா, ஸ்டோயினிஸ், இந்த இடத்துல மேக்ஸ்வெல் கூட இன்னைக்கு ஆடலாம். லாஸ்ட் மேட்ச் சின்ன சுவாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்காதுன்னு சொல்லி ஸ்டோயினிஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பிச்சில் வந்து மேக்ஸ்வெல் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து வின்னிங் டீம் அப்படிங்கிறதுனால மேபி ஸ்டோயினிஸ் கூட ஆடலாம், எப்படின்னு நம்மளால வேற சொல்ல முடியாது. அண்ட் நம்மளுடைய பிரியன்ஸ் ஆர்யா வந்து ஒரு சரியான ஹிட்டர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஹார்டு ஹிட்டர். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடுவார். குறிப்பா இந்த சீசன்ல 33 ஆவரேஜ், இந்த வெனியூல 41 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது குறையாம ஒருவருடைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து
ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் நிறைய மேட்ச் வந்து அவுட் ஆகி போயிடுறாரு. அதே போல பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் வந்தா நல்லாவே ஆவரேஜா வச்சிருக்கிறாரு. இந்த சீசன்ல 25, இந்த வெனியூல ஆவரேஜ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கிறாரு, 15 தான் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நம்ம வந்து ஒரு 25+ ரன் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அது போக இப்போ அவர் வந்து விக்கெட் கீப்பர் கிடையாது, இம்பாக்ட் சப்பா வெளியே தூக்கிடுறாங்க. ஸோ அது ஒரு காரணமா இருக்கு. ஒருவேளை பேட்டிங் செகண்ட் வர்ற மாதிரி இருந்தா அவர் இம்பாக்ட் சப்ல தான் வர்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் முன்னாடி அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தது, இப்போ அது அவருக்கு இல்லாம போயிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீசன்ல ஒரு 2-3 மேட்ச் நல்லா ஆனாரு, மீது எல்லா மேட்சுமே ஒரு சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்கிறாரு. இந்த சீசன்ல 36 ஆவரேஜ், இந்த வெனியூல ரொம்ப மோசமா ஆடி இருக்கிறாரு. வெறும் 6 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, அதுவும் 3 மேட்ச் ஆடி 6 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. பட் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஒரு 35+ அந்த மாதிரி ரன் வந்து நான் இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா பொறுமையா ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் கூட அப்படிதான் பொறுமையா ஆடணும்னு சொல்லி தான் ஆடினாரு. பட் அது வந்து ஹேசல்வுட் பால்ல விக்கெட் விட்டாரு. அண்ட் இங்கிலீஷ் வந்து நல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. இந்த சீசன்ல 8 ஆவரேஜ், இந்த வெனியூல 2 ஆவரேஜ்னாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்டு ஹிட்டர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 பால் ஃபேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாரு. கொஞ்சம் பொறுமையா ஆடி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 15 பால்ல இருந்து 12 பால் தேவைப்படும். அதை தாண்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட கேட்ச் எல்லாம் புடிச்சு கொடுத்தாரு. அதனால நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருப்பாரு இங்கிலீஷ் வந்து. வாதிரா வந்து நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வந்து கன்சிஸ்டன்சி அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். பிரியன் சாரியா ஒரு மேட்ச் 100 அடிச்சாருன்னா 2 மேட்ச் இல்ல 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணுவாரு. பிரப்சிம்ரன் சிங் ஒரு மேட்ச் 50 அடிச்சா 2 மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா வாதிரா அப்படி இல்ல, பொறுமையா எல்லா மேட்சுமே அந்த 20 to 25 அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். ஆவரேஜ் பாருங்க இந்த சீசன்ல 36, இந்த வெனியூல ஆவரேஜ் பாருங்க 27. அதனால நீங்க கண்டிப்பா ஒரு 20 to 25 எதிர்பார்க்கலாம். ஸ்டோய்னிஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. மேபி இன்னைக்கு மேட்ச்ல 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த சீசன்ல 6 மேட்ச் ஆடி 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சுக்கு 11 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 10 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். இந்த வெனியூலையும் 2 மேட்ச் ஆடி 5 ரன் தான், ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அடுத்ததா ஷாசாங் சிங் மட்டும் பார்க்கலாம். ஷாசாங் சிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் கம்பேர் டு செகண்ட் பேட்டிங். அவர் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரோ ஷாசாங் சிங், அப்பெல்லாம் அவர் வந்து கண்டிப்பா ஒரு 30+ ரன் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. செகண்ட் பேட்டிங்ல நிறைய மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் ஆயிருக்கிறாரு. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா ஷாசாங் சிங்கோட ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா ஹார்பிட் பார், அடுத்து ஜான்சன், ஹர்தீப் சிங், அடுத்து சஹால், அடுத்து சேவியர் பேட்லர். 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 5 பேருமே அவங்களுடைய 4 ஓவரை ஆல்மோஸ்ட் பவுலிங் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு பவுலர் இல்ல 2 பவுலர் வந்து ஒரு 2 ஓவர் கம்மி பண்ணாங்க அப்படின்னா அந்த 2 ஓவரை ஸ்டோய்னிஸ் வந்து பவுல் பண்ணுவார். இல்ல ஹார்பிட் பார் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் வந்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா அவர் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா பவுல் பண்ணி இருக்கிறாரு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. அதனாலதான் நான் ஸ்மால் லீக்ல அவரை ரிஸ்கா எடுத்தேன். அதே போல 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. கடைசி ஓவர் அவர் தான் பவுல் பண்ணாரு. அதுல விக்கெட் கிடைச்சிருந்தா நம்ம இன்னும் அல்ட்ரா டென்சிப்பா வின் பண்ணி இருந்திருப்போம். பட் அந்த ஓவரை டிம் டேவிட் அடிச்சிட்டாரு. இருந்தாலும் ஹார்பிட் பார் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம ஆர்சிபில நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் இன்னைக்கு மேட்ச்லயும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜான்சன் இனிஷியல் அட்டாக்கர், பவர் பிளே அட்டாக்கர் பிளஸ் டெத்லயும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு. ஏன்னா சேவியர் பேட்லெட் வந்து பவர் பிளேல 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்போ யான்சன் தான் டெத்ல வந்து யான்சன் சிங் தான் அட்டாக் பண்ணணும். அதனால மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க யான்சன் கிட்ட இருந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சிங்கு கிட்ட இருந்து இந்த வெனியூலையும் பாருங்க 10 மேட்ச்ல 8 மேட்ச்ல 10 விக்கெட். இவரு பாருங்க 3 மேட்ச்ல 4 விக்கெட் பிளஸ் ஒரு 38 ரன் அடிச்சிருக்கிறாரு. பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு யான்சனுக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேருக்கிட்ட இருந்துமே நல்ல விக்கெட் டேக்கிங் கிடைக்கும். சஹால் வந்து ஒரு 5 மேட்சா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாங்க. லாஸ்ட் 2 மேட்சா கேகேஆர் கூடயும் சரி ஆர்சிபி கூடயும் சரி 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. 5 மேட்ச்ல சஹாலோட விக்கெட் வந்து 2 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணாரு. கடைசி 2 மேட்ச்ல 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. மேபி இன்னைக்கும் 1 or 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேவியர் பேட்லெட் நல்ல ஒரு ஆப்ஷன். இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். மினிமம் வந்து 1 விக்கெட் கிடைக்கும்.
ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி கண்டிப்பா இருக்கும். சஹாலை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்றது செகண்ட் பவுல் பண்ணா கொஞ்சம் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறாரு. சிங்கி யான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாளும் சரி செகண்ட் நாளும் சரி எப்பவுமே காமனா அந்த 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அடுத்து நம்ம ஆர்சிபி டீம் பார்த்தோம்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் அவங்களுடைய ஹோம்ல தான் வந்து தோத்துட்டே இருக்காங்க. பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதரு, லிவிங்ஸ்டோனு, ஜித்தி சர்மா. இந்த இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க லிவிங்ஸ்டோனுக்கு பதிலா ஜேக்கப் பெத்தேல் என்னுடைய ஃபேவரட் பிளேயர் உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேஞ்ச பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே அது ஆர்சிபிக்கு நல்லது. நீங்க பாருங்க 7 மேட்ச்ல வெறும் 87 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சுக்கு ஒரு 12 ரன் தான் ஆவரேஜா அடிச்சிருக்கிறாரு. அது போக ஒரு 8 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஃபேண்டசிக்கு வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம் வேல்யூ. பட் அந்த டீமுக்கு ஒன்றும் பெருசா பண்ணல. ஸோ கண்டிப்பா ஜேக்கப் பெத்தேல கூட அந்த இடத்துல வந்து அவங்க எடுத்துட்டு ஆடுறதுல தப்பே கிடையாது. பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 ஓபனர்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்க. என்னமோ 5 ஓவர் கேம் மாதிரி வந்த உடனே அதிரடி ஆடினாங்க. 14 ஓவர் இருக்கு, ஒரு 6 ஓவர் பொறுமையா ஆடி இல்ல 4 ஓவர் பவர் பிளேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் லைட்டா அட்வான்டேஜ் எடுத்து ஆடி ஸ்லோவா ஆடி ஸ்கோர் கொண்டு வந்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் போதெல்லாம் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் போதெல்லாம் நல்லா ஒரு அக்ரெசிவா ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பிட்ச் அவருக்கு சாதகமா இல்ல, ஒரு 4 அடிச்சதுக்கு கண்டிப்பா டப்புன்னு ஒரு பவர் பிளேல ஒரு ஓவர் அவருக்கு செம்மையா கிடைச்சா கூட 20 ரன் அடிச்சு போடுவாரு. ஒரு 2 ஓவர் கிடைச்சா கூட ஒரு 30 ரன் கொண்டு வந்துருவாரு. அதனால பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரொம்ப அக்ரெசிவா ஆடுவாரு. விராட் கோலி வந்து செகண்ட் பேட்டிங் தான். நான் சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டீங்க. நீங்க கூட இந்த ஐபிஎல்ல 7 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பாருங்க. அவர் 5 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அந்த 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதுல வந்து பெருசா வந்து ஒரு ஹை ஸ்கோர் கூட போகல. செகண்ட் பேட்டிங் வந்து 2 மேட்ச் தான் பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்சுமே நாட் அவுட்ல நின்றுருக்காரு. அவுட்டே ஆகல செகண்ட் பேட்டிங் போது. ஏன்னா செகண்ட் பேட்டிங்னா விராட் கோலி ரொம்ப தரையா ஆட ஆரம்பிச்சிருவாரு. டார்கெட் வந்து 170 180 அப்படின்னா நம்ம விக்கெட் தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப தரையா ஆடுவார். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதாவது ஆப்போனன்ட் டீம் கேட்ச்லாம் மிஸ் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா விராட் கோலியோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா ஒரு 30+ ரன் வந்து செகண்ட் பேட்டிங்னா ஸ்கோர் பண்ணிடுவாருங்க. ஸ்வேரா ஸ்கோர் பண்ணுவார் நம்மளால சொல்ல முடியும். அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவர் வந்து 50-50 தான். அடிக்கவும் செய்யலாம், அடிக்காமையும் போகலாம். அந்த மாதிரி தான். படிகள் நல்ல நேரத்து கூட படிகளை எடுத்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு படிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். கன்சிஸ்டன்சியா படிகள்ட்ட இருந்து ஒரு 20 to 25 ரன் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் குறிப்பா செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருடைய ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுங்க. செகண்ட் பேட்டிங் வரும்போதுலாம் படிகள் இந்த ரன்னை கண்டிப்பா வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. படிதரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி அவருடைய பிளஸ்ஸே நான் பாக்குறது போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 25 இருந்து 35 ரன் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். இப்போ பிலிப் சால்ட் வந்து ஒரு மேட்ச் நல்லா ஆடினாருன்னா அடுத்த மேட்ச் ஆடுவாராங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா படிதர் அப்படி இல்லை. எல்லா மேட்சுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 25 to 30 அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி ஸ்கோர் வந்து அடிச்சு கொடுப்பாரு. அது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் சரி. விராட் கோலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா வீக். ஆனா படிதர் அப்படி இல்லை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், செகண்ட் பண்ணாலும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். லிவிங்ஸ்டோன் இன்னைக்கு சொல்ல முடியாது பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இல்லையான்னு. இல்லாம இருக்கிறதே நமக்கு நல்லது. ஜேக்கப் பெத்தேல அந்த இடத்துல எடுத்தா ஆடலாம். ஏன்னா பிபிஎல்ல கூட ஜேக்கப் பெத்தேல் சூப்பரா ஆடினாருங்க. ஒரு சில மேட்ச்லாம் நல்லாவே வந்து மெல்போர்ன் ரெனகெட்ஸுக்கு வந்து நல்லா பவுலிங் பண்ணிலாம் கொடுத்துருக்காரு. அண்ட் ஜித்தி சர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி, பிளஸ் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி பிளேயர். ஒரு 15ல இருந்து நீங்க ஒரு 25 ரன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி. இந்த ஆவரேஜும் அதை தான் நமக்கு வந்து காட்டுது. அடுத்து டிம் டேவிட், நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிபியை ஒருத்தனும் மதிக்க மாட்டான் லாஸ்ட் மேட்ச்ல. அப்படி இருந்தது. ஏதோ ஒரு 50 ரன் அடிச்சாரு. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பிக் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா 14 ஓவர் தானே, சித்தப்பா எங்க வந்து அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். அவர் தான் வந்து 50 ரன் அடிச்சாரு. இந்த சீசன்ல பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. அதான் சொல்லுவேன். இப்போ நீங்க இதுக்குதான் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிராண்ட் லீக் விளையாடும் போது 22 பிளேயரை கவர் பண்ணுங்க. நீங்க உங்க லாஜிக்கா 14 ஓவர் தானே, ஆர்சிபி தான் அவ்வளோ பேட்டிங் வச்சிருக்க, சித்தப்பா வந்து எப்படி ஆடுவார் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு 10 டீம் போடும்போது
ஒரு டீம்ல வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல. மற்ற டீம் ரேங்க் கம்மியா இருக்கும்போது டிம் டேவிட் அடிச்ச டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுதான் லாஜிக், எல்லா பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணணும்ங்கிறது. அண்ட் குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹெய்சல்வுட், யாஸ்தயால், சுயா சர்மா 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து குர்னல் வந்து நான் சொல்றது அதுதான், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வருது. அதுவே செகண்ட் பவுலிங் பண்ணார் அப்படின்னா 10ல 2 மேட்ச் தான் விக்கெட் எடுக்காரு. இது 8 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல. நான் தான் சொன்னேன், குறிப்பா நீங்க உடனே எம்ஐ கூட எடுத்த மேட்சை வந்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, அன்னைக்கு டே வந்து எம்ஐக்கு வந்து அவர் ப்ரெஷர்ல லாஸ்ட் ஓவர்லாம் பவுல் பண்ணதுனால நல்லா விக்கெட் கிடைச்சிது. மற்றபடி அவரோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் பவுல் பண்ணா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பூவிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், 1ல இருந்து 2 விக்கெட் நிச்சயமா எடுத்து கொடுப்பாரு. அதுக்குன்னு செகண்ட் பவுலிங் பண்ணா விக்கெட்டை எடுக்க மாட்டாருன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது புவனேஸ்வர் குமாரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. செகண்ட் பவுல் பண்ணாலும் 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஏன்னா இனிஷியலையும் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் புவனேஸ்வர் குமார் தான் அட்டாக் பண்றாரு. ஹெய்சல்வுட்டுக்கு டெத்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவருக்கு வந்து இனிஷியல் பிளஸ் மிடில்லே வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ ஹேசல்வுட்டும் நல்ல ஆப்ஷன் தான். ஹேசல்வுட்டோட பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட். நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண சொன்னாலும் ஹேசல்வுட் விக்கெட் எடுப்பாரு, செகண்ட் பவுல் பண்ண சொன்னாலும் விக்கெட் எடுப்பாரு. யாஸ்தயால் ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல ஆப்ஷன். பட் லாஸ்ட் மேட்ச் இவர் பால்ல ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவர் தான் கேட்சை மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் தான் வந்து கேட்சை பிடிக்காம போனாரு. இவர் பாலை மிஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது தப்புன்னு. ஆனா இவர் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாரு. ஸோ ஒரு விக்கெட் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு. சுயா சர்மா நல்ல பவுலர், ஆனா இவருக்கு வந்து அதிர்ஷ்டம் தான் கிடைக்காது, விக்கெட்டே கிடைக்காதுங்க. 6 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆர்ஆர் கூடலாம் 2 விக்கெட் எடுக்க வேண்டியது, கேட்ச் எல்லாம் நிறைய மிஸ் பண்ணாங்க. அதிகபட்சம் ஒரு விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல் தான். ஏன் மேக்ஸ்வெல் ஏன் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மேக்ஸ்வெல் பிளேயிங் 11ல இருந்தார் அப்படின்னா நீங்க மேக்ஸ்வெலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் பிட்ச்ல மேக்ஸ்வெல் வந்து நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அந்த காரணத்துக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் கொடுக்கல அப்படின்னா நீங்க அவரை கன்சிடர் பண்ணாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிளேயிங் 11ல இருந்தா கொடுத்துக்கோங்க. ஜன்சன், சிங், சஹால், படிதர், பிலிப் சால்ட், விராட் கோலி, ஹேசல்வுட், இந்த 9 பிளேயரையும் நீங்க கட்டாயமாக ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். 10வது பிளேயர் 11வது பிளேயர் தான் உங்களுடைய ரிஸ்கான ஆப்ஷன். அது உங்களுடைய சொந்த ரிஸ்கை வந்து நீங்க பயன்படுத்தலாம். யாரை ட்ரை பண்ணலாம்? பிரியன்ஸ் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங், இல்ல 10வது ஆப்ஷன்ல ஜோஸ் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் உங்களுக்கு 10வது இருக்கு. 11வதுல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் நல்ல ஆப்ஷன் நமக்கு வந்து. இல்ல 11வது ஆப்ஷன்ல யாஸ் தயார், இல்ல 11வது ஆப்ஷன்ல குர்னல் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை தான் உங்க ஆப்போனன்ட் வந்து எடுத்துட்டு வருவானுங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் வின் பண்ணலாம் ஸ்மால் லீக்ல. அண்ட் கேப்டன், வைஸ் கேப்டன், லாஸ்ட் மேட்ச் நான் யாரை சொன்னேனோ அதே பிளேயர்ஸ் தான் சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயர், சிங், விராட் கோலி, படிடர். லாஸ்ட் மேட்ச்ல நீங்களே ஸ்மால் லீக் டீம் போய் பார்க்கலாம். மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் வந்து விராட் கோலி கேப்டனா போட்டிருந்தாங்க. நான் வந்து வைஸ் கேப்டனா தான் கொடுத்தேன். காரணம் சேஃபா போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். பட் விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸ்ரேயஸ் ஐயர் தான் அன்னைக்கு மேட்ச்ல அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. இவர் வந்து 4 பாயிண்ட்னா அவர் வந்து இவர் 6 பாயிண்ட் என்னமோ வாங்கி கொடுத்தாரு. விராட் கோலி அவர் 9 பாயிண்ட் என்னமோ வாங்கி கொடுத்தாரு. பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனா நான் சொன்னேன் டிஃப்ரெண்டா போறவங்க சிங்க வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச்லயே நான் சொன்னேன். அப்படி போயிருந்தீங்கன்னா நல்ல பாயிண்ட், படிதர வச்சு போயிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பாயிண்ட் தான் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அதனால சேஃபான ஆப்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நீங்க பண்ணவே கூடாதுன்னு கிடையாது. லோ பெர்சன்டேஜ்ல இங்கிலீஷ், பேட்லர் லாஸ்ட் மேட்ச்ல சொன்னதே தான். சுயா சர்மா அண்ட் குர்னல் பாண்டியா, இந்த 4 பேரையும் உங்களுக்கு வந்து சேம் நான் சொல்றதுதான். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.